ராமேஸ்வரம் மாவட்டத்தில் 12th படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு லோன்லியான ஒரு பிளேஸு அந்த இடம், அதாவது இவங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் 500 மீட்டர் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு நபர் வழிமறிச்சு அவங்க சரமறையா வெட்டி கொன்றுறாரு. கொன்னது யாரு, கொன்ன பிறகு அவர் எங்க போய் என்ன பண்ணாரு, அந்த நபர் அடுத்து செய்த செயல் என்ன, ஏன் கொன்னாரு, இதான் பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ராமேஸ்வரம் மாவட்டம் சேராங்கோட்டை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஒரு தம்பதியினர் பேர் வந்து மாரியப்பன் கவிதா தம்பதியினர். அவங்க மூத்த மகள் தான் ஷாலினி அப்படிங்கிற ஒரு பெண், 17 வயது. அதே பகுதியில ராமேஸ்வரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில 12th படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு காலையில அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அதே பகுதியில் உள்ள ஸ்கூல் அப்படிங்கும் பொழுது அவங்க வீட்டுல இருந்து ஒரு 500 மீட்டர்கள் தான் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அங்க 500 மீட்டரும் பாத்தீங்கன்னா ஒரு லோன்லியான பிளேஸை கிராஸ் பண்ணி தான் அந்த பெண் போயாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சமயத்துல இங்க பைக்ல உட்காந்துட்டு இருந்த ஒரு பையன் அவர் வழிமறிக்கிறார். வழிமறைச்சு அவர் வந்து ஏன் காதலிக்க மாட்டேங்கிற, லவ் பண்ணு சொல்லிட்டு திரும்ப கேட்டிருக்காரு அப்படின்னும், அப்ப அந்த பெண்ணு வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க அப்படின்னும், அப்ப உடனடியே தான் இடுப்புல இந்த கத்தியை உருவி அந்த பெண்ணை சரமாரியா வெட்டியிருக்காரு. வெட்டினவரு அங்கிருந்து கிளம்பி நேரா பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆயிட்டு இருக்காரு அலாங் வித் நைஃப். இப்போ இதை வந்து தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஒரு சில பேர், பைக்ல வந்துட்டு போயிட்டு இருந்தவங்க டக்குனு இந்த பொண்ணு கீழே ரத்த கடந்ததை பார்த்துட்டு பைக்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல கூட்டு போனா டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இறந்துட்டா அந்த பெண் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க மக்களே. இப்போ ஏன் நடந்த சம்பவம் அப்படிங்கறத பார்க்க வேண்டும். இதுக்கு கரெக்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்புதான் இந்த விஷயம், இந்த ஷாலினியுடைய பெற்றோர்கள், அதாவது இந்த பையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையன் அதே ஏரியா சேர்ந்த ஒரு பையன் தான். குப்புசாமி மற்றும் முத்துமாரி அப்படிங்கிறவங்க தம்பதியினருக்குன்னு பிறந்த முனிராஜ் அப்படிங்கிற ஒரு பையன், 21 வயது. இப்ப என்ன ஒரு தகவல் சொல்லப்படுதுன்னா, இங்க விசாரிக்கும் பொழுது முனிராஜ் வந்து மீன் பிடிக்கிற தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு ஒரு தகவல். இவன் வந்து பட்டியல் சமூகம் சேர்ந்த ஒரு பையன் அப்படின்னு ஒரு தகவல். பட் இங்க ஷாலினி அப்படிங்கிறவங்க முக்குலத்துவ சமுதாயம்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு சொல்ல முடியல. இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இங்க ஷாலினி கிட்ட இந்த முனிராஜ்ன்ற பையன் பேசிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் ஷாலினியுடைய பெத்தவங்க அதில் போய் விழுந்ததாகவும், அப்போ ஷாலினியுடைய பெத்தவங்க மாரியப்பன் மற்றும் கவிதா தம்பதியினர் வந்து இதை பத்தி விசாரித்ததாகவும், அந்த பையன் வந்து பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற தகவல் சொன்னதாகவும், அப்போ மாரியப்பன் அவர்கள் நேரம் முனிராஜ் வீட்டுக்கே போய் முனிராஜை பார்த்து வான் பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு 2 weeks பேக். ஸோ 2 வாரமா ஷாலினியை வந்து அவன் ஃபாலோ பண்றான், இந்த பொண்ணு பேசாமலே போயிட்டு இருந்திருக்கான்ற தகவல் சொல்லப்படுது. கரெக்டா இன்னைக்கு காலையில வந்து இதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறப்போ, ஏன்னா இது ஒரு விஷயம் பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொன்னாங்கன்னா அடுத்த 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட விட்டுலாம் போவாங்க. பட் இன்னைக்கு வந்து தனியா தான் போயிருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. தனியாக போகும் பொழுது அதே மாதிரி இடைமறிச்சு கேட்டிருக்கான். கேட்டப்ப அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்கா அப்படின்னும், உடனே கத்தி எடுத்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற தகவல் சொல்லியாங்க. இப்ப சில விஷயங்கள் நமக்கு எழுதி மக்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒருதலை காதல் அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. இப்போ இதை பத்தி விசாரித்து பார்த்தால் இது ஒருதலை காதலாக இருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க, அந்த பொண்ணு பேசிட்டு இருந்திருக்காங்க, அந்த பொண்ணு வந்து பேசி பழகி இருக்கிறாங்க. நடுல வந்து அவங்க பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சதுமே இந்த பொண்ணு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனாலதான் அவன் ட்ரிகர் ஆயிட்டான் அப்படிங்கிற ஒரு தகவலும் ஒரு டபுளா கிடைக்குது நமக்கு இந்த இடத்துல. ஏன்னா இதை வந்து இந்த சொல்லக்கூடிய இந்த ரீசன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாமே. அதாவது ஒன் சைட் லவ் அப்படின்னா தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா, இன்னைக்கு அந்த பொண்ணை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறவன் இன்னைக்கு திடுதிப்புன்னு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணை கொல்றதுக்கான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு அப்படியே நம்ம வேற ஒரு சம்பவத்தை எடுத்து பார்க்கலாம். சுவாதி ராம்குமார் கேஸ் எடுத்து பார்க்கலாம். சுவாதி ராம்குமார் கேஸ்லயும் அவன் வந்து ஒரு காலம் பண்ற ராம்குமார், அப்ப சுவாதியை வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். சுவாதி திரும்பி நீ தேவாங்க மாதிரி இருக்க மூஞ்சி கலையில பார்த்திருக்கேடான்னு சொல்லி திட்டுறாங்க. ஸோ திட்டது தான் அவனுக்கு ட்ரிகரிங் பாயிண்டா இருந்து அடுத்த நாள் அதே மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சரமாரியா வெட்டி கொண்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ இங்க நம்ம ஒரு சின்ன சைக்காலஜி அனலைஸ் பண்ணி பார்க்கணும்.
இந்த உடலை காதலா இருக்கிறவன் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்ல இந்த பொண்ணை கொல்லணும்னு முடிவு பண்றான் அப்படின்னா கொண்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா இவன் என்ன பண்றான், அந்த முனிராஜன்ற பையன் என்ன பண்றான்னா நேரா வந்து வழிமறிச்சு கூப்பிட்டு பேசுறான். அந்த பொண்ணு பேச மறுக்கிறதுனால அந்த பொண்ணை வந்து கத்தி எடுத்து வெட்டிட்டு பக்கத்துல ஒரு ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகுறான். இப்ப இவன் ஏன் சரண்டர் ஆகணும் அப்படின்னா, இது ஏன் வந்து ஒரு எமோஷனலி ட்ரிவன் கிரைமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம்லாம் வெளிகிறது இந்த இடத்துல. அது மர்டரோட ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து பண்ணக்கூடிய ஒரு மர்டர்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் பார்த்திருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சம்பவத்தை கோட் பண்ணலாம். ஆம்பூர்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஆம்பூர்ல வந்து ஒரு டிரைவர் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர், 60 வயசு ஆகுது. அவருடைய மனைவி, 2வது மனைவி, வயது 40-45 இருக்குன்றாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மனைவியும் பக்கத்து வீட்டுக்காரரும் இரவுல வந்து இவர் டிரைவர் வேலை பார்த்துட்டு ஆசையா தூங்கிட்டு இருக்க சமயத்துல நைட்டு ஒரு 3 மணி, விடிகால 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து அவரை எழுப்பி வீட்டு மொட்டை மாடியில் வந்து 2 பேரும் ஒன்னா இருந்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இவருக்கு கிடைச்சதோ அதை வார்ன் பண்ணாரு. அதற்கு பிறகு இவரு வந்து அதே மாதிரி ஒரு டிரைவர் சவாரிக்கு போயிட்டு வரும் பொழுது நெக்ஸ்ட் டே அதே மாதிரி மார்னிங் போய் பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஒன்னா இருந்திருக்கிறத பார்த்துட்டு கீழே போய் அருவா எடுத்துட்டு வந்து 2 பேர் தலையை வெட்டிட்டு அதை போய் ஒரு சாக்கு போய் கட்டப்பையில எடுத்து போட்டுக்கிட்டு நேரா பக்கத்துல வந்து வேலூர் நினைக்கிறேன், வேலூருடைய ஜெயிலுக்கு வாசல்ல போய் நின்றுட்டு அங்க இருக்க காவலாளியை கூப்பிட்டு, சார் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை உள்ளதுக்கு போடுங்கன்ட்டு இருந்திருக்கார். இவர் வந்து அப்படிலாம் போட மாட்டாங்க, நீங்க போங்கன்னு. என்ன இல்லை சார் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் குற்றம் புரிஞ்சுட்டேன், என்னத்துக்கு உள்ள போடுங்க, நான் ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க, உள்ளதுக்கு போடுங்க கேட்டிருக்காரு. அப்போ சட்டத்துல தெரியல, சட்டம் தெரியல, ஒண்ணுமே தெரியல. அப்போ அங்க உள்ள காவலாளிட்ட என்னப்பா பண்ண தப்புன்னு கேட்டதுக்கு அந்த பாக்கெட் திறந்து காமிச்சிருக்காரு. அந்த கவரை திறந்து காமிச்சா 2 தலை இருந்திருக்கு, உள்ள அருவாவும் கூட இருந்திருக்கு. இதை பார்த்து மிரண்டார் அந்த காவலாளி. அப்புறம் அவரை பிடிச்சி, அவர் தப்பிச்சா எங்கேயும் போல, அப்படியே அவங்க உட்காந்துக்கிறாரு. நான் உள்ள போனோம், உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணி எங்கிருந்து வந்தாருலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தா அவர் ஆம்பூர்ல இருந்து வேலூருக்கு வந்திருக்காரு. அது பஸ்ல டிராவல் பண்ணி 3 hours தலையை கொண்டு வந்திருக்காருன்றதான் தெரிய வருது. ஸோ மர்டர் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு கிரைம்ல. இவர்கள் எல்லாம் ஒரு அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன்ல கொண்டுட்டு வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, நான் உள்ள போயிடும் வந்துருவாங்க. ஸோ இவர்களை ஒரு ப்ரீ பிளான்டு மர்டருக்கு ஒப்பிட மாட்டாங்க போலீஸ். இப்ப இந்த பையன் முனிராஜும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை கொலை பண்ண சரண்டர் ஆயிடுறான். ஏன் சரண்டர் ஆகணும்? தான் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவ வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அப்ப இது என்ன மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு உனக்கு? ஜெனரலா வந்து ஒன் சைட் லவ் பண்ணவங்க இந்த மாதிரி ஒரு மர்டர் இன்வால்வ் ஆகுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. இதை பத்தி விசாரித்து பார்க்கும் பொழுது நமக்கு தகவல் சில கிடைக்கல, மக்களே சந்தேகமாக இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. இது வந்து 2 பேரும் பேசிட்டு இருந்தாலும் பேசாம அந்த பொண்ணு விட்டுருச்சு, அதனால இவன் ப்ரொவோக் ஆயிட்டான் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெறுகின்றது. இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும். இன்றைக்கு ஷாலினியோட குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனை வாசல்ல இருந்துட்டு நான் பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. என்ன போராட்டம் பண்றாங்கன்னா, நாங்க கம்ப்ளைண்டே கொடுக்கல, நீங்க எதுக்கு அந்த பையனை எடுத்து வச்சிருக்கிறீங்க, அந்த பையனை முதல்ல விடுங்க, நாங்க அந்த பையனை பார்த்துக்கிறோன்றாங்க. அகைன் இட் இஸ் அகைன் ப்ரூவிங் பாயிண்ட்னு தோணுது. என்னன்னா, இந்த இடத்துல அந்த பையனை கம்ப்ளைண்டே கொடுக்காம எந்த ஒரு போலீஸும் வந்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி போய் அவனை தேட மாட்டாங்க. ஸோ இவன் போய் சரண்டர் தான் ஆயிருக்கான் அப்படிங்கிறது அகைன் ஒரு ப்ரூவிங் பாயிண்டாக நமக்கு கிடைக்குது. ஏன்னா எந்த ஒரு போலீஸும் ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் எடுத்து அதை கம்ப்ளைண்ட்டுக்கு வாங்கிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு மேலே தான் யார் அக்யூஸ்டுன்னு செக் பண்ணிட்டு போய் தேடுவாங்க. ஆனா இது வந்து கொலை பண்ண அடுத்த ஒரு 15 minutesல ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிட்டான். ஸோ சரண்டர் ஆனதுக்கு பிறகு அதனாலதான் அவன் முகமெல்லாம் வெளியே ஈஸியா வர ஆரம்பிக்குது. அவன் உள்ள இருக்கான், ரகசியமான இடத்துல வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் கம்ப்ளைண்ட்டும் வரல. இந்த பெண் வீட்டார்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி போலீஸ் கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பெறுகின்றது மக்களே. ஸோ இது என்னன்னா, இப்போ அவங்க குடும்பத்தார் சொல்றாங்க அவன் என்கிட்ட விட்டுருக்கு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. போலீஸ் அது பண்ண முடியாது. ஸோ காவல்துறை ஃபார்ம்ல கம்ப்ளைண்ட் கேட்பாங்க. கம்ப்ளைண்ட் சப்போஸ் பொண்ணுகிட்ட கொடுக்கல அப்படின்னா லோக்கல் இருக்கிற அந்த விஏஓ அவங்கள வச்சு அவங்க கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அண்ட் இது வந்து பிராட் டெட் அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டல் ஏற்பட முடியாது.
ஸோ ஏஆர் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா இறந்தா கூட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துப்பாங்க, லோக்கலில் உள்ள விஏவோட கம்ப்ளைண்ட் வாங்கிப்பாங்க. பட் இப்படி வாங்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து நிற்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஹோல்டு இல்லாத மாதிரி இருக்கும் அந்த பெண் வீட்டார் சைட்லேருந்து. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி இன்னைக்கு காலைல கோட்டூர்புரத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அன்பில் மகேஷ் அவர் கேட்குறாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு, என்னங்க நீங்கள் சொல்ல வரீங்கன்னு. அவர் இதில் பேச முடியாது தான், ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு, சார் இது வந்து இன்சைட் த ஸ்கூல் ப்ரெமிசஸ் நடந்ததுன்னா நாங்கள் என்னென்னு விசாரிக்க வேண்டியது இருக்கும். இது அவுட் சைட் த ஸ்கூல் ப்ரெமிசஸ் என்னன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதை பார்த்துட்டு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கரூர் சம்பவத்தை 40 பேர் இறந்து போனப்போ இங்கேருந்து நீங்கள் போய் அங்கே உட்காந்து நீங்கள் அழுது சீன்லாம் போட்டிங்கல்ல, இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்ற விமர்சனம் எடுக்கின்றது. இது நமக்கு என்ன வருத்தமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டில் வர வர எல்லா விதமான கிரைம்ஸையும் பொலிட்டிசைஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வருத்தமாக இருக்கின்றது. இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்தளவுக்கு 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க, இப்போ இந்த பொண்ணு பேசாமல் விட்டுட்டாங்க, அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த பையன் வந்து கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குமே. ஆனால் அந்த பையன் ஒரு மனநோயாளி தான். எங்க கொலை நியாயப்படுத்தல மக்களே, கொலை ரொம்ப தவறு, ஒரு உயிர் போயிருக்கு, இல்லை யாரோ அதை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. இப்ப இந்த பையன் ஒரு மனநோயாளியா இருந்திருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டும். இப்போ இந்த பையனுக்கு அடுத்தது ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமான்னு கேட்டால் அமையாது. நிச்சயமாக நீதிமன்றம் இந்த வழக்கு எப்படி பார்ப்பாங்கன்றது நமக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை பொறுத்து தான் பார்க்க முடியும். இதுல கொலை பண்ணது நியாயமற்ற விஷயம். பட் இதுல யாரும் தப்பு சொல்ல முடியும்? அந்த பையனுடைய மனநிலைமையா, இல்லை பொண்ணு பேசிட்டு இருந்து பேசாம விட்ட மனநிலைமையா, இல்லை பெற்றவங்களுடைய எண்ணங்களா? ஏன்னா பெற்றவங்களுக்கு என்ன தோணும், நம்ம பொண்ணு பெற்று வச்சிருக்கோம், 12th படிச்சுட்டு இருக்கா, இவங்க மீன் பிடிக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிங்க தர முடியுமா, அடுத்த காலேஜ் என் பொண்ணு படிப்பா, வேற மாதிரி இடத்துல மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசைப்படுவாங்க, அண்ட் வெவ்வேறு சமூகம்னு சொல்றாங்க இல்லையா. இப்படி பெற்றவங்களுடைய எண்ணங்களா இருக்கும். இதுல எந்த எண்ணத்தை யாரை குறை சொல்றது அப்படிங்கிறது நமக்கு இங்க சுத்தமா புரியாது மக்களே. இது வந்து சமூகத்துடைய பிரச்சனை. இதுல அநியாயமா ஒரு உயிர் போயிருக்கு, இறந்திருக்கிறாங்கன்றதும் வருத்தமான விஷயம். இந்த கொலையை நியாயப்படுத்தவே முடியாது. இப்போ 2 பேரோட வாழ்க்கை போயிடுச்சு, அந்த பொண்ணு வாழ்க்கையும் போயிடுச்சு, பையன் வாழ்க்கையும் போயிடுச்சு. இப்போ இதற்கு இந்த சமூகத்துல என்ன மாதிரி தீர்வு சைக்காலஜிஸ்டா கொடுக்க போறோம் அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிக்க வேண்டும். என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.